தனிமையில் இல்லை. உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இந்த காரியத்திலே உங்களுக்கு ஒத்தாசை செய்யும்படியாய், உங்களை விடுதலை பண்ணும்படியாய், இந்த காரியத்திலே உங்களுக்காய் வாக்கு கடங்காத பெருமிச்சலோட அன்பர் வேண்டுகோள் சொல்லியிருக்கிறார். நீங்க சோர்ந்து போக வேண்டாம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, நீங்கள் ஒரு காலத்திலே ஆவியானுடைய அபிஷேகத்துல நிறைந்தவர்களாய், நீங்கள் எப்பொழுதும் அபிஷேகத்திலோட கூட நீங்க அந்நிய பாஷை வரங்களை பெற்றவர்களாய் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாட்களிலே நீங்க சூழ்நிலையை பார்த்து பார்த்து உங்களுடைய அபிஷேகத்தை எழுந்து, என்னால அபிஷேகத்துல நிறைய முடியல, ஆவியானவர் என் கூட இருக்கிறாரா, எனக்கு சோர்வா இருக்கிறது, என்னால ஜெபிக்க முடியல என்று நீங்க இந்த நேரத்திலே கூட காணப்படலாம். இன்று ஆவியானவர் உங்களை அனல் மூட்டுகிறார். மறுபடியும் அந்த அபிஷேகம் இப்போது உங்களுக்குள் இறங்கி வருகிறது. தேவ ஆவியானவர் உங்களை இப்பொழுது நிரப்புகிறார். பிரியமானவர்களே, எந்த அபிஷேகத்துல எழுந்தீங்களோ அதை மறுபடியும் ரெட்டிப்பாய் ஆண்டவர் இப்போது உங்களுக்கு நிரப்புகிறார். உங்க மனத்துல இப்பொழுது ஒரு இந்த காரியத்தை குறித்து ஒரு சமாதானம் வருகிறது. நிச்சயமாய் கர்த்தர் இந்த காரியத்துல எனக்கு உதவி செய்கிறார், ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று ஆண்டவர் உங்களுக்கு உறுதி